இந்த மொபைலும் சோஷியல் மீடியாவும் சேர்ந்து இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை அழிக்க போகுதோ, எத்தனை உசுர போக வைக்க போகுதோ தெரியல. ஏறாவூர்ல ஒரு இளைஞனை 4, 5 இளைஞர்கள் சேர்ந்து தாக்கக்கூடிய அந்த வீடியோவ பார்த்தப்போ, மனசெல்லாம் அப்படியோ பதறி போயிடுச்சு. இது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்காதா? அப்படின்னு சொல்லி தான் நினைக்க தோணுச்சு. அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்கிறப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. இது உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும், அத தாக்குறத வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்களுடைய மனசு மாறிருக்கு. அத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ தான் ரொம்பவே கவலையா இருக்குது. ஏன்னா, ஒரு சில மாசங்களுக்கு முன்னால இந்தியால வெளி மாநிலத்திலிருந்து உழைக்க வந்த ஒரு பையன தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் சேர்ந்து சரமாரியா வெட்டி, அத வீடியோ எடுத்து போட்ட சம்பவம் எல்லாருக்குமே பரவலா தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி இந்தியால நடக்கிற பிரச்சனைகள இங்க பேசுறப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் தான் இலங்கையில. ஏன் அங்க நடக்கிற பிரச்சனைய இங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. அங்க நடக்கிற பிரச்சனைய பேசுறதுக்கு காரணம் என்று சொன்னா, நம்ம நாட்டுல இது மாதிரிலாம் இதுவரைக்கும் நடக்கல. நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க இருக்கிற நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பிழைகள நம்ம சுட்டிக்காட்டுறது. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே நானும் வெளி மாநிலத்து பையன் ஒருத்தன தான் தாக்கினாங்க. இங்க நம்ம நாட்டுல, நம்ம ஊர்ல நம்ம கூட இருந்த ஒருத்தன தாக்கி அத வீடியோ எடுத்து பரவலா போட்டிருக்கு. அன்றைக்கு அந்த இளைஞர்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, TikTok லைவ்ல நடந்த ஒரு வாக்குவாதம் தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இளைஞர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த மொபைல் சோசியல் மீடியா பிரச்சனையால ஒரு உசிறு போய் ஒரு சிறுவண்ட வாழ்க்கை இன்றைக்கு ஜெயில்ல கழிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னும் அதோட வடு ஆறல. ஏறாவூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியை கொன்னது இந்த மொபைல் சோசியல் மீடியா பிரச்சனை தான். பிள்ளைகள் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். பிள்ளைகள் சோசியல் மீடியா மொபைல் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அது பெருமைப்பட்டுக்காதங்க. அவங்களோட பிரைவசின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஒதுங்கி போயிடாதங்க. வீட்டுல உள்ளவங்க அவங்க நீண்ட நேரம் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கண்காணிங்க. அவங்களோட பிரைவசி நாங்க அதிலலாம் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறதும், எங்க புள்ள மொபைல் யூஸ் பண்ணுது, சோசியல் மீடியா யூஸ் பண்ணுது, டெக்னாலஜி யூஸ் பண்ணான்னு சொல்லி பெருமை பேசுறதெல்லாம் இல்ல. நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உசுரு போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறதால எந்த பிரச்சனையும் பிரயோசனமும் இல்ல. எனக்கு அந்த இளைஞருடைய வாழ்க்கை போலீஸ்ல இருக்குது. அவங்களோட எதிர்காலத்து நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மொபைல் விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ண கத்துக் குடுங்க. மொபைல யூஸ் பண்ண கத்துக் குடுங்க. ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன வழியில யூஸ் பண்ணணும்னு கத்துக் குடுங்க. அதுல 2ம் இருக்குது. வாழ்க்கையில எப்படி சாதக பாதகம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த மொபைல்லயும் சாதகங்கள், பாதகங்கள் இருக்கு. அத பிள்ளைகளுக்கு ரொம்பவே கவனமா கைட் பண்ணுங்க. முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அத எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பிள்ளைகளுக்கு நாம அத சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். மொபைல காட்டாம வளர்க்கிறதெல்லாம் வளர்ப்பு இல்ல. ஏன்னா மொபைல இந்த டெக்னாலஜிய விட்டு பிள்ளைகள தூரமா வளர்க்குறோம்னு சொல்லி, எங்க பிள்ளைக்கு நாங்க ஃபோனே குடுக்காம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி வளர்க்கிறதெல்லாம் பெருமை இல்ல. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு அந்த மொபைல் வேற பக்கத்துல தெரிய வரப்போ அது வேற வழிகள்ல கொண்டு வந்து சேர்க்கலாம். மொபைல் சோசியல் மீடியா விஷயங்கள்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ரொம்பவே கவனமா இருங்க. அவங்களுடைய எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்குது. நாம தான் அவங்கள பாதுகாக்கணும். அடுத்த சந்ததிய இந்த மொபைல் சோசியல் மீடியாவ சரியான முறையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்ததியா உருவாக்கிட்டு போவோம். இல்லன்னு சொன்னா எதிர்காலம் இந்த TikTok, இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களால அவங்களுடைய வாழ்க்கையே அழிஞ்சு நாளைக்கு இந்த உலகமே சுடுகாடா மாறிடும்.